வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அடுத்து வந்திருக்கிறது ஏர்கோல்பட்டி ஆடி 18க்கு வந்திருக்கோம். பார்த்தீங்களா, இங்கே சித்திரப்பட்டி ஆடி 18 விட இங்கே அதிகமான கடை இருக்குது. பொம்மை கடையாக இருக்கட்டும், பாயச கடையாக இருக்கட்டும், இல்லை பலகார கடையாக இருக்கட்டும், இங்கே அளவுக்கு அதிகமாக இருக்குது. அங்கே இருந்ததை விட இங்கே 2 மடங்கு இருக்குது. வாங்க ஒவ்வொரு கடையை பார்க்கலாம். முதல்ல விலையில் கடை பாருங்க, ஒரு ஆயா மேலே துண்டு போட்டு உட்காந்துருக்குது. அடுத்து சின்னதாக பொம்மை கடை. அடுத்து இது வந்துட்டு பாயாச கடை. பாதி காலியாகி போயிடுச்சு. கடைசி நேரத்தில் நாங்கள் சாயங்காலம் வந்ததுனால காலியாகிடுச்சு பாதி. இது வந்துட்டு பேரிக்காய், கொய்யாக்காய். இந்த கடை பாருங்கள், இந்த கரெக்டாக அக்கா தான் பார்த்தோன்னே இதாகிட்டாங்க. அடுத்து வாங்க பார்க்கலாம். அடுத்து பொம்மை கடை. பொம்மை கடைக்கு மட்டும் அளவே இல்லைங்க, ஒரு 5-6 பொம்மை கடைக்கு மேலே இருக்குதுங்க. அப்படியே லைனை காட்டுறவாங்க பார்ப்பீங்களா. பொம்மை கடை. அடுத்த கடை பாருங்கள், இது வந்துட்டு ஃபேன்சி ஸ்டோர். ஃபேன்சி ஸ்டோரும் ஒரு 2-3 இருந்தது. பார்த்தீங்களா, அழகழகான பொம்மை. அங்கே இருந்தது சித்திரப்பட்டியில் இருந்ததை விட இங்கே அளவுக்கு அதிகமாக இருக்குது. அதுவும் இல்லாமல் பாருங்கள், ஸ்நாக்ஸ் கடை. பார்த்தீங்களா, பொரி அவ்வளோ எப்படி கொட்டுறாரு. எல்லாம் பொட்டலை மட்டுமா போட்டு வச்சுருந்தாங்க. எல்லாம் பாக்கெட் 20 ரூபா தான் சொன்னாங்க. பாருங்கள், அடுத்து ஒரு விலையில் கடை. விலையில் கடை மட்டுமே இந்த சரௌண்டிங்கில் 3 கடை இருக்குது. பார்த்தீங்களா, இது ஏர்கோல்பட்டி என்ட்ரன்ஸு. பார்த்தீங்களா, இதெல்லாம் தான் போகிறது. எடுத்தோன்னே ஸ்டார்டிங்லேயே ஒரு ஐஸ்கிரீம் கடையை போட்டிருந்தாங்க. அடுத்து பொம்மை கடை. நல்லா அழகழகாக இருக்குங்க. பொம்மையெல்லாம் பார்த்தாக்கா நமக்கே ஆளுக்கு 4 வாங்கிட்டு போகலான்னு தோணும். பார்த்தீங்களா, இந்த பொம்மை எங்கேயும் பார்த்துருப்பீங்களா, காதில் போய் கேட்கின்றது. அடுத்து ஒரு விலையில் கடை. நான் சொன்னேன் இல்லையா, விலையில் கடையிலேயே 2வது 3வது கடை இது. அடுத்து இங்கே பார்த்தீங்களா, இது பானிபூரி கடை. இது ஒரு பேரிக்கை கடை. இந்த பாருங்கள், இது பானிபூரி கடை. நார்மலாக சின்னதாக போட்டிருந்தாங்க. நம்ம பசங்க ஒரு 5 பேர் நம்மளை பார்த்து என்ன ஏதுன்னு கேட்டாங்க. பாருங்கள், அந்த 5 பசங்களையும் காட்டுறேன். இவங்க தான் ஏர்கோல்பட்டி புளிங்கோ. பார்த்துக்காங்க. பார்த்துட்டிங்களா. அடுத்து பாருங்கள், பேரிக்கை கடை. பலகார கடை. இந்த அக்கா கொய்யாக்காய் விற்கிறாங்க. கடைசின்னு சாயங்கால நேரத்தில் கொய்யாக்காய் பாதி காலியாகிடுச்சு. அடுத்து ஒரு ஐஸ்கிரீம் கடை. நல்லா ஐஸ்கிரீம் கடை மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 3-4 கடை இருந்துச்சுங்க. விலையில் கடை நான் சொன்ன 4 கடையில் இது ஒரு கடை. பொம்மை கடை பார்த்தீங்களா, இதுதான் ரொம்ப பெரிய கடை. இங்கே இருந்ததுலேயே ரொம்ப மிகப்பெரிய கடை இதுதான். நிறைய பொம்மை வெரைட்டிகள் இருந்துச்சு. கடையும் ரொம்ப பெருசாக போட்டிருந்தாங்க. நிறைய பொம்மையும் வெரைட்டியாக இருந்துச்சு. கலர் கலராக அழகழகாக செம்மையாக இருக்குது. ஆனால் பொம்மை கடை மட்டும் பார்த்தீங்களா, பார்த்தா அழகாக குழந்தைங்கள்லாம் கூப்பிட்டு போனீங்கன்னா வாங்காமல் விட மாட்டாங்க. உங்களாம் எப்படி 100-200 செலவு வச்சே இருந்துருவாங்க. இதுதான் நம்ம குரூப்பு. இந்த குரூப்பு தான் கூப்பிட்டு விசிட் பண்ண வந்தேன். நன்றி நண்பர்களே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.